Hi friends, welcome to Conquer IAS Hindi News Analysis dated 23rd July 2020. சரி நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா செட்டப் ஹை கோர்ட் ஃபார் புதுச்சேரி அப்படின்னு ஒரு எடிட்டோரியல் ஆர்டிக்கல் இருந்தது. அதை பத்தி தான். ஆர்டிக்கலுக்கு போறதுக்கு முன்னாடி சில பேசிக் ஃபேக்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு தரேன். எதுக்காக அப்படின்னா இந்த ஆர்டிக்கல்ல நீங்க இன்னும் நல்லா பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் ஜியோகிராபிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாண்டிச்சேரி ஒரு புதுச்சேரி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் சவுத் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ ஹை கோர்ட் செட்டப் பண்றதை பத்தி பேசுறாங்க. பாண்டிச்சேரிக்கும் எதுதான் ஹை கோர்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெட்ராஸ் ஹை கோர்ட் தான் பாண்டிச்சேரிக்கும் ஹை கோர்ட். பாண்டிச்சேரி ஆர் புதுச்சேரியோட என்னென்ன ஏரியாஸ் எல்லாம் புதுச்சேரியோட இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா காரைக்கால், யானம், மாஹே இது எல்லாமே புதுச்சேரியோட டெரிட்டரிஸ் தான். அப்ப இவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும்னா எங்க தான் டிராவல் பண்ணி வரணும்? சென்னைக்கு தான் டிராவல் பண்ணி வரணும். டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. இது ஒரு இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. தி செகண்ட் ஆஸ்பெக்ட் பாப்புலேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா புதுச்சேரியோட 2011 சென்சஸ் பிரகாரம் அவங்களோட பாப்புலேஷன் இஸ் 12.48 lakh பாப்புலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் 7.21 crore பாப்புலேஷன். அப்ப எவ்வளவுக்கு பாப்புலேஷன் டிஃபரன்சஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அங்க கம்மியான பாப்புலேஷன், தமிழ்நாட்டுல ஜாஸ்தியான பாப்புலேஷன் அப்படிங்கிற மாதிரி. சரியா? அங்க கிட்டத்தட்ட 12.48 lakh பாப்புலேஷன்ங்கிறது ஒரு கோடி ரேஞ்ச்ல வந்துரும். ஒரு கோடி சொச்சம் கிட்ட அவங்களோட பாப்புலேஷனும். சரி, அப்ப ஆர்டிக்கல் எதை பத்தி பேசியிருக்காங்கன்னா புதுச்சேரிக்கு தனியா ஒரு ஹைகோர்ட் செட்டப் பண்ணும் அப்படிங்கறத பத்தி இந்த ஆர்டிக்கல். புதுச்சேரி வந்துட்டு பிரெஞ்சோட காலனி 1962ல, அதாவது இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமாட்டி தான் 61st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஏன்னா புதுச்சேரி இட்ஸ் அ பிரெஞ்ச் டெரிட்டரி, பிரிட்டிஷ் டெரிட்டரி கிடையாது. 61st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் போட்டு 1962ல புதுச்சேரிய இந்தியாவோட மர்ஜ் பண்ணிருப்பாங்க. அப்ப எந்த ஒரு ஸ்டேட்டா இருந்தாலுமே அதுக்கு எது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 pillars of polity, அதாவது எந்த ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் உலகத்துல இருந்தாலும் சரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் ஃபார்மேட், அதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்ல இந்த நாட்டை நிர்வாகம் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 பில்லர்ஸ் உலக லெவல்ல எல்லாருக்குமே இந்த 3 பில்லர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பில்லர் இஸ் லெஜிஸ்லேச்சர், அதாவது யாரு லா மேக் பண்றாங்க அப்படிங்கிறது. செகண்ட் ஒன் இஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், இந்த லாவை யாரு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க செயல்படுத்துறாங்கிறவங்கள எக்ஸிக்யூட்டிவ்ஸ். இவங்க ரெண்டு பேரும் பண்றது சரியா தப்பா அப்படின்னு பாக்குறது ஜுடிஷியரியோட வேலை. இவங்க வந்துட்டு ஆஸ் பர் தி கான்ஸ்டிடியூஷன் தான் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த தேர்ட் பில்லரோட இம்பார்ட்டன்ஸ்க்காக தான் பாண்டிச்சேரிக்கு பாண்டிச்சேரி மேல இருக்கக்கூடிய, அதாவது லெஜிஸ்லேச்சரா இருக்கட்டும் எக்ஸிக்யூட்டிவா இருக்கட்டும், அவங்க பண்ணக்கூடிய வேலைகள் ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் தான் பண்றாங்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன், உரிமை, பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மெட்ராஸ் ஹை கோர்ட்டுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2017ல பாண்டிச்சேரியோட பார் அசோசியேஷன் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது எங்களுக்குன்னு தனியா ஒரு ஹை கோர்ட் ஃபார்ம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தனித்தனியா ஜுடிஷியரி சிஸ்டம் கிடையாது. அதாவது சப்பார்டினேட் கோர்ட்ஸ் இருக்கும். இங்க சரி வரலன்னா ஹை கோர்ட் போவீங்க. ஹை கோர்ட்லயும் உங்களுக்கு தேவையானது கிடைக்கல அப்படின்னா யூல் கோ டு சுப்ரீம் கோர்ட். அப்ப இன்டகிரேட்டட் கைண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அண்ட் இண்டிபெண்டன்ட் கைண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சிஸ்டம். 2017ல புதுச்சேரியில யுனானிமஸா லெஜிஸ்லேச்சர் ஒரு ரெசல்யூஷன் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ் பண்ணுவாங்க. அதாவது எங்களுக்குன்னு தனியா ஹை கோர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஜூலை 7th 2017 அன்னைக்கு மெட்ராஸ் ஹை கோர்ட்ல இந்த மாதிரி நாங்க ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிருவாங்க. அதே மாதிரி 2019 ஆகஸ்ட்ல ஒரு ஸ்டேட் லெவல் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். அது லீகல் சர்வீசஸ் அண்ட் மோட்டார் ஆக்சிடென்ட் மீடியேஷன் செல்ஸ் அப்படிங்கறதுல சீஃப் மினிஸ்டர் ஆஃப் புதுச்சேரி வி நாராயணசாமி பேசியிருக்கும் போது என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எப்படி வந்துட்டு மதுரை பெஞ்ச் இருக்கோ அதே மாதிரி மெட்ராஸ் ஹை கோர்ட்டுக்கு தனியா புதுச்சேரியில ஒரு பெஞ்ச் அப்படின்னு ஒண்ணு செட்டப் பண்ணுங்க. இதோட தேவை இருக்குன்னு நாங்க ரொம்ப நம்புறோம். அதுக்காக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்பீச்ல சொல்லியிருப்பாரு. சரி, ஒரு ஹை கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ், அதாவது நம்மளோட அடிப்படை சட்டத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்ல பார்ட் 6 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன்ல உங்களுக்கு ஹை கோர்ட் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கு. பிட்வீன் ஆர்டிகல் நம்பர் 214 அண்ட் 231. சரி, 214 என்ன சொல்லுது அப்படின்னா ஹை கோர்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட் தேர் ஷால் பி அ ஹை கோர்ட் ஃபார் ஈச் ஸ்டேட். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஹை கோர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்தியால எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு இப்போதைக்கு? இட் இஸ் 28 ஸ்டேட்ஸ். ஏன் 28 ஸ்டேட்? ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்போதைக்கு ஸ்டேட் கிடையாது. யூ ஹேவ் 9 யூனியன்
டெரிட்டரிஸா அண்ட் அப்ப நம்மளோட எல்லா ஸ்டேட்ஸுக்கும் என்ன கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைகோர்ட் கிடையாது. ஏன்னா இப்போதைய டோட்டல் நம்பர் ஆஃப் ஹைகோர்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 25 தான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்ப என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், அதாவது ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் 1956 நடந்திருக்கும்ல, அதே அமெண்ட்மெண்ட் தான் 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1956க்கு அடியில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு அதாவது 2 ஸ்டேட்ஸுக்கு ஒரு ஹைகோர்ட் காமனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் நம்பர் 231லயும் அதுக்கேத்த மாதிரியான ப்ரொவிஷன் இருக்கும். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ காமன் ஹைகோர்ட் ஃபார் 2 or more states அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல ஜூரிஸ்டிக்ஷன் என்ன பண்ணி கொடுக்கறாங்க, பிரிச்சு கொடுக்கறாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய ஜுடிஷியல் சம்பந்தப்பட்டது இல்ல அவங்களுக்கு நியாயம் வழங்குறதெல்லாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லக்ஷதீப்க்கு எந்த ஹைகோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்க்கு எந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு பவர், எந்த ஹைகோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் பவர் இருக்கு, அண்ட் ஃபைனலா டாமன் அண்ட் டையூ இவங்க எந்த ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அடியில வராங்க, கோவாக்கு தனியா ஹைகோர்ட் இருக்கான்னு சொல்லுங்க, சிக்கிம்க்கு தனியா ஹைகோர்ட் இருக்கான்னு சொல்லுங்க, அஸ்ஸாமுக்கு தனியா ஹைகோர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா நம்ம இதை படிக்கும் போது எப்படி படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஏன் திடீர்னு ஹைகோர்ட் பத்தி நமக்கு கொஸ்டின் வருது பேப்பர்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கும். 2 விதமா படிக்கலாம். ஒன்னு தனியா எல்லாத்தையும் உட்கார்ந்து படிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி யூ கேன் ரீட் த கரண்ட் அஃபேர்ஸ். அப்படி இல்லைன்னா கரண்ட் அஃபேர்ஸை வச்சுட்டு ஹைகோர்ட் பத்தி வந்திருக்கா, அப்ப ஹைகோர்ட் எடுத்து பாலிட்டி புக்ல படிக்கணும். சோ இதை படிக்கும் போது ஹைகோர்ட்டையும் யூனியன் டெரிட்டரிஸையும் உங்களோட லக்ஷ்மிகாந்த் புக்ல படிச்சு வச்சுக்கோங்க. சரி, இப்ப பாண்டிச்சேரி வந்துட்டு எங்களுக்கு ஹைகோர்ட் வேணும்னு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்காங்க, பார் அசோசியேஷன் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருப்பாங்க. சரி, எதுக்காக புதுச்சேரிக்கு இந்த மாதிரியான ஒரு ஹைகோர்ட் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்டிக்கல்ல ரீசன் 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்துட்டு நிறைய இந்த ஹைகோர்ட்டுக்கு தேவையான செலவுகளை வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் செலவுகளை யார் செய்ய வேணும்? ஒரு காமனா ஹைகோர்ட், அதாவது இப்ப மெட்ராஸ் அண்ட் புதுச்சேரிக்கு காமனா ஹைகோர்ட், when a common high court is established, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இதுவே வந்துட்டு தெலுங்கானா ஆந்திர பிரதேஷுக்கு காமனான ஹைகோர்ட் தான். இப்போதான் தெலுங்கானா ஹைகோர்ட் அப்படின்னு தனியா ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பஞ்சாப் ஹரியானாக்கு அகைன் யூ ஹேவ் அ காமன் ஹைகோர்ட். அப்ப 2 ஸ்டேட் காமனா ஒரு ஹைகோர்ட்டை வச்சிருக்கு அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் யார் தான் பே பண்ணும் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லிருக்கு அப்படின்னா, பிரின்சிபல் சீட் ஆஃப் தி ஹைகோர்ட். அப்ப மெட்ராஸோட ஹைகோர்ட்டோட பிரின்சிபல் சீட் எங்க? மெட்ராஸ். அப்ப யாரு கம்ப்ளீட்டா பே பண்ணுன்னு இருக்கு? கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் தி ஸ்டேட்ல இருந்து இந்த ஹைகோர்ட்டுக்கு தேவையான எக்ஸ்பென்சஸ் பே பண்ணுன்னு இருக்கு. ஆன் தி அதர் ஹேண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ஹைகோர்ட், ஒரு ஹைகோர்ட் இதுவே ஒரு யூனியன் டெரிட்டரியில ஒரு ஹைகோர்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு தேவையான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எங்க இருந்து எடுப்பாங்க அப்படின்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து எடுப்பாங்க. இந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நியூஸ் பேப்பர்ல தான் கிடைக்கும். புக்ல எல்லாம் இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா, நம்மளால தேடியும் எடுக்க முடியாது. சரியா? அப்ப கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட்ல இருந்து தான் ஹைகோர்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் போகும். இதுவே யூனியன் டெரிட்டரி ஹைகோர்ட் இருந்ததுன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து தான் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் போகும். ஆனா நிறைய இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் பிரீச் ஆயிருக்கு. பாண்டிச்சேரி என்ன சொல்றாங்கன்னா, ஆஸ் பர் த ப்ரொவிஷன், கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் படி யாரு ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சரையும் எடுத்துக்கணும், தமிழ்நாடு has to take care of all the expenses. ஆனா இந்த ப்ரொவிஷனை பிரீச் பண்ணிட்டாங்க with respect to புதுச்சேரி. அதனால நிறைய எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு புதுச்சேரி தமிழ்நாட்டோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்ப இப்போதைக்கு எங்களோட பாப்புலேஷன் வைஸ் எப்படின்னு பார்த்தாச்சு, தமிழ்நாட்டுல இட் இஸ் மோர் தேன் 7 crores, அவங்கது 12.4 lakh சம்திங் which is 1 crore கிட்ட தான் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப ரொம்ப பெரிய பாப்புலேஷன் கிடையாது. அப்ப எங்களோட பாப்புலேஷன் கம்மியா இருக்கக்கூடிய இடத்துல எங்களுக்கு தனியா நீங்க கோர்ட் அப்படின்னு செட்டப் பண்ணிட்டீங்கன்னா அதுல 4 ஜட்ஜோ 5 ஜட்ஜோ தான் இருப்பாங்க. அப்ப எங்களோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸும் என்ன ஆக ஆரம்பிச்சிரும், ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. செகண்ட் ரீசன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நிறைய கேசஸ் பெண்டிங்ல இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேஸ் தனியா எங்களுக்கு பெஞ்ச் அப்படின்னு ஃபார்ம் பண்ணிட்டீங்கனாலும் சரி, இல்ல தனியா ஒரு ஹைகோர்ட் அப்படின்னு ஃபார்ம் பண்ணிட்டீங்கனாலும் சரி,
சீக்கிரம் கேசஸ வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புதுச்சேரி ஹைகோர்ட் ஒரு 4, 5 ஜட்ஜோட ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய பெண்டிங் கேசஸ் எல்லாம் ஃபாஸ்டா மூவ் ஆயிடும். இதே டைம்ல தான் எதை வந்துட்டு கோட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல் இந்தியா ஜட்ஜஸ் அசோசியேஷன் இன் அதர்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற கேஸ்ல சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பில்லர் இஸ் ஜுடிஷியல் சிஸ்டம். இந்த பில்லரை வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. பிளஸ் நம்ம இதை ரிஃபார்மும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ரிஃபார்ம் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸா என்ன பண்ணணும் அப்படின்னா ஜட்ஜோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போதைக்கு 10 லட்சம் மக்களுக்கு எவ்வளவு ஜட்ஜஸ் தான் இருக்காங்கன்னா 10.5 or 13% தான் இருக்காங்க. இதை நம்ம 10 லட்சம் பேருக்கு 50 ஜட்ஜ் அப்படிங்கிற ப்ரொபோர்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே விஷயத்தை தான் லா கமிஷன் அவங்களோட ரிப்போர்ட்லயும் 2014ல கோட் பண்ணியிருப்பாங்க. 2016 பிரகாரம் 1 மில்லியன் பாப்புலேஷன், அதாவது 10 லட்சம் மக்களுக்கு 12 ஜட்ஜஸ் மட்டும்தான் இருக்காங்க. அப்ப இந்தியால இருக்கக்கூடிய ஜுடிஷியல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு யாரை டக்குன்னு கேட்டீங்கன்னாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிலே இன் கெட்டிங் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வருஷம் ஆயிடும் அப்படின்ட்டுன்னு. செகண்ட், நிறைய கேசஸ் பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிறது. அப்ப இந்த நிறைய கேசஸ் பெண்டிங்ல இருக்கிறதுக்கான ரீசன்ஸ்க்கு நம்ம நிறைய ஜட்ஜஸ போட்டோம்னா கேஸ் ரெடியூஸ் ஆயிடும் அப்படின்ட்டுன்னு இதுக்கு சில கிரிட்டிசிசம்ஸும் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க, ஆனா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. இன்னும் நிறைய ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வர வேண்டியது இருக்கு. எப்ப அதை பத்தி கரண்ட் அஃபேர்ஸ் வருதோ நம்ம அதை பத்தி இன்னும் நல்லா டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். அப்ப இந்த மாதிரி செப்பரேட் கோர்ட் வரும்போது அப்ப ப்ரொபோர்ஷன்ல வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் வரும். இதனால கேசஸ சீக்கிரமா சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. சரி, தேர்ட் ரீசன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய லெஜிஸ்லேச்சரும் எக்ஸிக்யூட்டிவும் என்ன வேலை பண்றாங்க அப்படிங்கிறத நல்ல முறையில செக் பண்ணணும்னா அதுக்கு பாண்டிச்சேரியிலேயே அதோட கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன லா பாஸ் பண்றாங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அவங்களோட பவர்ஸை ஓவர் ரூல் பண்ணி பண்றாங்களா, இல்ல அவங்களோட வேலையை பண்ணாம இருக்காங்களா அப்படிங்கிறது. ஃபோர்த் ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். யாரோ ஒருத்தருக்கு ஃபண்டமெண்டல் பிரீச் ஆகுது, ஆனா அவங்களுக்கு ஹைகோர்ட் வர்றதுக்கு ஏன்னா ரொம்ப வல்னரபிள் செக்ஷனா இருக்காங்க, ஆனா அவங்களோட உரிமைகளை கேட்க வர்றதுக்கு அப்படிங்கும் போது இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வரணும். மெட்ராஸ்க்கு வரணும், பாண்டிச்சேரியில இருந்து மெட்ராஸ்க்கு வர்றதுக்கே யூ ஹேவ் லிட்டரலி 1 hour 1.5 hours ஆகும். இதுவே நீங்க வந்துட்டு மாஹேல இருந்து வரணும், யானம்ல இருந்து வரணுங்கிற சிச்சுவேஷன்ஸ் எவால்வ் ஆகும் போது டிராவல் டைம் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னோட அடிப்படை உரிமையை வாங்குறதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. சோ இந்த மாதிரியான இது ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால பாண்டிச்சேரியில ஹைகோர்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிளஸ் பாண்டிச்சேரியாக்கு ஹைகோர்ட் இருக்கலாம், அதாவது தனியா யூனியன் டெரிட்டரிஸ் கேன் ஹேவ் ஹைகோர்ட் ஆன் இட்ஸ் ஓன் அப்படிங்கிறதே கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்க ஆஸ் பர் ஆர்டிகல் நம்பர் 241. ஸோ ஆர்டிகல் 241 யாருக்கு பவர் கொடுக்குது அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு பவர் கொடுக்குது ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு ஹைகோர்ட்டை ஃபார்ம் பண்றதுக்கு. இல்ல அந்த ஹைகோர்ட்டுக்கு யார்கிட்ட பவர் இருக்கணும், அதாவது அந்த ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது அந்த யூனியன் டெரிட்டரியோட ஜூரிஸ்டிக்ஷன் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கறதை யாரு தான் டிசைட் பண்றா, பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்றாங்க அப்படிங்கிறது ஆர்டிகல் 241. நெக்ஸ்ட் வந்துட்டு டேட்டா கம்பேரிசன் கொடுத்திருக்காங்க. நிறைய கேசஸ் வந்துட்டு பாண்டிச்சேரியில ஃபைல் பண்றாங்க, டிஸ்போஸ் பண்றாங்க. 2010ல பண்ணிந்த நம்பர் ஆஃப் கேசஸ், புதுச்சேரிக்குன்னு பண்ணிந்த கேசஸ் மட்டுமே சிக்கிம், மணிப்பூர், கோவா எல்லாத்தையும் சேர்த்து போட்டா அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கேசஸை காட்டிலும் ஹையர் நம்பர் ஆஃப் கேசஸ் தான் புதுச்சேரிக்கு வருது. when it comes under population வைஸா இருக்கட்டும் டெரிட்ஸோ அப்ப என்ன பண்ண முடியாது, பாண்டிச்சேரி இஸ் a small state, population is small அப்படிங்கறதெல்லாம் இந்த இடத்துல சொல்ல முடியாது. பிளஸ் பிகர் ஸ்டேட்ஸ்க்கு வந்துட்டு நிறைய ஜட்ஜஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, ஸ்மாலர் ஸ்டேட்ஸ் ஹேவ் லெஸர் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ். பிளஸ் நம்பர் ஆஃப் கேசஸ் ஃபைல் 2010 டேட்டா கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. சிக்கிமுக்காக வந்திருக்கக்கூடிய கேசஸ் 1117, மணிப்பூருக்கு இருக்கக்கூடிய கேஸ் 637, கோவாக்கு இருக்கக்கூடிய கேசஸ் ஒன்லி 4984, புதுச்சேரிக்கு இருக்கக்கூடிய கேசஸ் 24,159 கேசஸ். இதுல மணிப்பூர் is having a separate high court, Sikkim is having a separate high court, Goa is definitely not having a separate high court, Puducherry is not having a separate high court, and see the number of cases புதுச்சேரிக்கு வருது. அப்போ புதுச்சேரியில இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கேசஸ்
கேசஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தி. அதே மாதிரி 2017ல எவ்வளோ கேஸ் டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க. இது 2010ஓட டேட்டா. அப்ப 2017ல எவ்வளோ கேசஸ கோர்ட்ல இருந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா 28,631 கேசஸ டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்களாம், which is 3 times more than the other number of cases கம்பேர் பண்ணும்போது. அப்ப கேசஸ் வரதா இருக்கட்டும், இல்ல எவ்வளோ கேஸ் டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னா இருக்கட்டும், எல்லாமே ஏற்கனவே தனித்தனியா இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரி ஹைகோர்ட் வந்துட்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கறதுனால எதுக்காக என்னென்ன ரீசன்ஸ்க்காக வேணும்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஒருவேளை ஹைகோர்ட் வந்துருச்சுன்னா என்ன சார் பெனிஃபிட் பாண்டிச்சேரிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்துட்டு பாண்டிச்சேரி தன்னோட ஸ்டேட்ஹுட் வாங்குறதுக்கு என்ன ஒரு மாநிலமா மாத்துங்க அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ஸஸ் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஏன்னா கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, has enabled establishment of legislature and council of minister for certain union territories with the intent of providing them statehood gradually. அப்போ ஒரு இடத்துக்கு சட்டசபையோ அதுல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அதாவது எலெக்டட் மெம்பர்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமா அது என்னவா மாத்திடுவாங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரியா கிராஜுவலா மாத்திடுவாங்க. இதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி யூனியன் டெரிட்டரியா திரிபுரா, மணிப்பூர், மேகாலயா இது எல்லாமே யூனியன் டெரிட்டரிஸா தான் இருந்தது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கவுஹாத்தி ஹைகோர்ட்டுக்கு அடியில தான் இது இருக்கவும் செஞ்சது பிஃபோர் கெட்டிங் அ நியூ ஹைகோர்ட், விச் மீன்ஸ் அது எல்லாமே யூனியன் டெரிட்டரிஸா இருந்தது. இப்ப ஸ்டேட்ஹுட்டா மாறி என்ன ஆயிடுச்சு, டெரிட்டரி வாங்கிட்டாங்க. ஆனா இதுல ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெல்லி ஹைகோர்ட் மட்டும் 1966லயே ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனா டெல்லிக்கு எப்பதான் சட்டசபை லெஜிஸ்லேச்சர் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கோம்னா 1993ல தான் லெஜிஸ்லேச்சரே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அப்ப இந்த மாதிரி பெஞ்ச் ஃபார்ம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெட்ராஸ் கோர்ட்ல இருந்து தனியா பிரிச்சு மதுரையில ஒரு ஹைகோர்ட் வந்துட்டு ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 2004ல. அப்பயே அந்த தனியா மதுரை பெஞ்சுக்கு பிரிச்சு வைக்கக்கூடிய தனியா மதுரை பெஞ்சுன்னு பிரிக்கிறதையே நிறைய பார் அசோசியேஷன் மெம்பர்ஸ் வந்துட்டு இதை நாங்க ப்ரிஃபர் பண்றது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இவங்களுக்கு ஜட்ஜஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரியான செப்பரேஷன் ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அடிக்கடி என்ன ஆகிக்கிட்டே இருக்குன்னா ஷஃபிள் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஜட்ஜஸ் வந்துட்டு மெட்ராஸ்ல இருந்து மதுரைக்கு போகணும், இல்ல ஒருவேளை புதுச்சேரி வந்துருச்சுன்னா புதுச்சேரியில திருப்பி போகணும். அப்ப கண்டினியூஸா என்ன ஆகிட்டே இருக்குன்னா இவங்க ரொட்டேஷன்லயே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பிராக்டிஸ் வந்துட்டு நல்லா இருக்காதுங்கிறதுனால 2004ல வந்துட்டு மதுரை பெஞ்ச் ஃபார்ம் பண்ணும் போதே so much of resistance வந்துட்டு இருந்தது. இதே மாதிரி டிசம்பர் 19ல உத்தரப்பிரதேஷ்ல வந்துட்டு மீரத்ல தனியா ஒரு ஹைகோர்ட் பெஞ்ச் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அங்க வைக்க முடியாம போயிடுச்சு. ஆனா இதுல கான்ஸ்டியூஷனே இவங்க எல்லாம் ஸ்டேட் அங்கங்க பெஞ்ச் வச்சிருக்காங்க. ஆனா கான்ஸ்டியூஷனே இவங்களுக்கு என்ன அப்ப கேட்கக்கூடிய பவர் வந்துட்டு பாண்டிச்சேரிக்கு இருக்கு. கான்ஸ்டியூஷனே யாருக்கு பவர் கொடுக்கு, பார்லிமெண்ட்டுக்கு பவர் கொடுத்துருக்கு, செப்பரேட்டான ஹைகோர்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2017ல ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி நாங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கோம் யாருக்கு தான் சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் தான் சொன்னாங்க. ஆனா யாருக்கு பவர் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் இருக்கு. அதாவது பார்லிமெண்ட் இஸ் ஹேவிங் த பவர். அப்ப புதுச்சேரி என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி காம்ப்ரிஹென்சிவான ரிப்போர்ட்டை எடுத்துட்டு இந்த டிராஃப்டிங் பில் அவங்களோட ப்ரொபோசலோட சேர்த்து யாருக்கு அனுப்பணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும். ஏன்னா அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கு, பார்லிமெண்ட் இஸ் ஹேவிங் த அத்தாரிட்டி. ஸோ அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல இவங்க ப்ரொபோசல் வரணும் அப்படிங்கும் போது யாரும் சுமூகமா இருக்கணும். Chief Minister of Puducherry and Lieutenant Governor of Puducherry has to be on a good lines. இந்த மாதிரி இருக்கும் போதுதான் புதுச்சேரிக்கு தனியா ஹைகோர்ட் வர்றதுக்கான சான்சஸ் இஸ் கிரேட்டர் அப்படின்னு ஆர்டிக்கல்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மிங் ஹையர் எஜுகேஷன். ஏன்னா எதுக்காக இந்த ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொரோனா வைரஸ் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல வீட்டில இருந்தே படிங்க அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல ஆன்லைன் லேர்னிங்க்குன்னு சில மெரிட்ஸும் இருக்கு, டிமெரிட்ஸும் இருக்கு. சில இடத்துல வந்துட்டு ப்ராட்காஸ்ட் பேஸ்டு லேர்னிங் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி நிறைய என்னென்ன முறையில் நம்ம ஏன்னா இது ஒரு கிரைசிஸ் மாதிரி வந்துருச்சு, ஹெல்த் கிரைசிஸ் மாதிரி வந்துருச்சு.
ஆயிடுச்சு. இந்த பேண்டமிக் இன்டியூஸ் பண்ண இன்னொரு கிரைசிஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா எஜுகேஷன். ஏன்னா எல்லாருக்குமே நம்ம அடுத்து என்ன படிக்க போறோம், இல்ல ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு முன்னாடி என்ன படிச்சோங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மறந்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். அந்த டச் இல்ல அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஏதோ ஒரு நம்மளோட இந்த பர்ட்டிகுலர் செக்ஷன்ல இந்த எஜுகேஷன் லேக் ஆகுறதுனால குழந்தைகளுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமோ? அப்ப ஏதோ ஒரு அர்ஜென்சி நம்ம குழந்தைங்கள சீக்கிரம் படிக்க வைக்கணும். ஏதோ ஒரு ஆங்ஸைட்டி வந்துட்டு இருந்துட்டே இருக்கு. அப்ப இந்த சேலஞ்சஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பெட்டரா ஐடென்டிஃபை பண்றத விட்டு, இது எப்படி பெட்டர் சொல்யூஷனா வரலாம், இன்னும் இன்க்ளூசிவா கொண்டு வரணும் அப்படிங்கிற மாரிலாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல, ஏன் நம்ம எஜுகேஷன் செக்டர இன்னும் கொஞ்சம் ரிஃபார்ம் பண்ணக்கூடாது? ஏன்னா அதே சிலபஸ், அதே எக்ஸாம், அதே பேட்டர்ன் அப்படிங்கும்போது, அது ஏதாச்சும் நமக்கு பெனிஃபிட் குடுத்திருக்கா? அப்படிங்கிறத பத்தி இந்த ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க. சரி, ஐடியலா ஒரு லேர்னிங் அவுட்கம்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்காக படிக்கிறோம்? நாலேட்ஜ் அப்படிங்கிறது வேற, விஸ்டம் அப்படிங்கிறது வேற. யார் வேணாலும் நாலேட்ஜ வந்துட்டு அட்டைன் பண்ணலாம். எத்தன புக்ஸ் படிக்கிறது மூலியம், எத்தன இந்த சப்ஜெக்ட்டுக்கு இது படிக்கிறோம். அத வச்சு ஏதோ ஒரு நாலேட்ஜ். விஸ்டம் நம்ம எவ்வளோத்துக்கு அத வைஸா யூஸ் பண்றோங்கிறது தான் விஸ்டம். எல்லாராலயும் இந்த விஸ்டத்த வந்துட்டு கரெக்ட்டா அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அப்ப ஒரு லேர்னிங் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா, 3 அவுட்கம்ஸ் வந்துட்டு ஒரு ஹையர் எஜுகேஷனா இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இட் ஹேஸ் டூ புரொவைட் நாலேட்ஜ் ஆன் தி ரிலவென்ட் டிசிப்ளின். ஆனா ஹையர் எஜுகேஷன் வரும்போது நம்ம ஏதோ வந்துட்டு என்ன பண்றோம், காலேஜுக்கு போறோம். ஏதோ ஒரு கரிக்குலம் குடுக்குறாங்க. அத படிக்கிறோம். இது ஏன் படிக்கிறோம்? இது நம்ம வாழ்க்கையில நாளைக்கு எதுக்கு யூஸ் ஆக போகுதுங்கிற அந்த எசன்ஸே தெரியாம தான் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஏதோ செல்ஃப் மோட்டிவேட்டடா கொஞ்சம் இது பண்ணி ஏதோ காலேஜ படிச்சு முடிச்சு ஒரு டிகிரியும் வாங்கிடுறாங்க. ஆனா அத பத்தின கரெக்ட்டான நாலேட்ஜ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேருக்கு இருக்காது. அப்ப அவங்க கிட்டலாம் போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, எப்ப நீங்க உங்களோட லைஃப நல்லா ஒரு காலேஜ்லேருந்து முடிச்சு வந்ததுக்கு அப்புறமாட்டி இருக்கக்கூடிய பெர்சன்ட்ட போய் கேட்டீங்கன்னா, நான் வேல பார்க்க ஆரம்பிக்கும்போது தான் நான் நெறைய விஷயம் கத்துக்கிட்டேன் அப்படின்னே சொல்லுவாங்க. படிக்கும்போது கத்துக்கிட்டத விட, வேல பார்க்கும்போது தான் நெறைய விஷயங்கள கத்துட்டாங்க. அப்ப இதுல என்ன டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராக்டிகலா யூஸ் பண்ணும்போது தான் குழந்தையா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே அப்பதான் அது என்னங்கிறதே கிளியரா புரிய ஆரம்பிக்குது. ஸோ இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் அவங்களோட நாலேட்ஜ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எஜுகேஷன் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்கில்ல என்ன பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஐடியலான அவுட்கம் ஃபர்ஸ்ட் நாலேட்ஜ் இருக்கணும். செகண்ட் இந்த நாலேட்ஜ் மூலியமா அவங்களுக்கு என்ன கிடைக்கணும்? ஏதோ ஒரு ஸ்கில் கிடைக்கணும். ஏன்னா இவங்க தான் என்ன போறாங்க ஜாப்ஸுக்கெல்லாம் போறாங்க. பிளஸ் இந்த ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ரோல் பிளே பண்ணும். இந்த சொசைட்டிய ஷேப் பண்றது மூலியமா. அவங்களோட வேல்யூஸா இருக்கட்டும், அவங்களோட தாட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே தான் ஒருத்தர கம்ப்ளீட்டா மாத்தப்போகுது. ஆனா இந்தியாவோட லேர்னிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, கொஞ்சம் கையால அள்ளிடலாம். எவ்வளோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாரி ஒரு நாலேட்ஜ குடுக்குது. இந்த மாரி ஸ்கில்ஸ ஒரு பர்ட்டிகுலர் கேண்டிடேட்டுக்கு குடுக்குறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா, ஒரு காலேஜ் என்ஜினியரிங்கே படிக்கிறீங்கன்னா கூட, என்ஜினியரிங் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமாட்டி உங்க கிராஜுவேஷன்ல என்ன படிச்சீங்க? நீங்க போய் உட்கார போற ஐடி கம்பெனில இது எப்படி யூஸ் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. தட் இஸ் வை யூ நீட் அ ட்ரெய்னிங். ஒரு 6 மாசம் ஒரு ட்ரெய்னிங் போட்டு எதுக்குங்க உங்கள ட்ரெயின் பண்ணணும்? ஒரு 4 வருஷம் நீங்க படிச்சத வச்சு உங்களால போய் வேல பார்க்க முடியாதா? யூ நீட் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் ட்ரெய்னிங். அப்ப நம்மளோட அகாடமிக்ஸ் என்னவா இருக்க மாட்டேங்குது அப்படின்னா, ஜாப்க்கு தேவைப்படக்கூடிய ஸ்கில்ஸ கரெக்ட்டா குடுக்கறது கிடையாது. ஏதோ ஒரு டிகிரி வாங்குறோங்கிறதோட போயிடுது. அந்த ஸ்கில் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்பவே கம்மியாயிடுது. அப்ப இந்தியா இப்போதைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, யோசிக்கணும். எத பத்தி யோசிக்கணும்னா, நம்மளோட கரிக்குலம் எப்படி இருக்கு? ஆக்சுவலா ஜாபோட ரெக்வயர்மென்ட்ஸ் எப்படி இருக்கு? ஜாபோட ரெக்வயர்மென்ட்ஸ பொறுத்து தான் நம்மளோட காலேஜோட கரிக்குலமே இருக்கணும். இல்லன்னா நம்மளோட பாப்புலேஷனுக்கு என்ன இல்லாம போயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கில்ஸ் வந்துட்டு ஜாஸ்தியா இல்லாம போயிடும். திஸ் இஸ் அ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம எவால்வ் பண்றதுக்காக. ஏன்னா, இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் கண்ட்ரி வித் a larger number of youth population. இந்தியால இருக்கக்கூடிய டெமோகிராபிக் டிவிடெண்ட்ட பார்த்துருக்கறனால தான் நெறைய நேஷன்ஸ் நம்மள பார்த்து பயப்படவே செய்றாங்க. ஸோ அப்ப இந்த டெமோகிராபிக் டிவிடெண்ட்ட நம்ம எவ்வளோத்துக்கு எஃபெக்டிவா யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது இருக்கு. இவங்களுக்கு ரைட் நாலேட்ஜ், பிராக்டிகல், டெக்னிக்கல் நாலேட்ஜஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருந்ததுன்னா, அவங்க ஜாபுக்கு அப்படின்னு போகும்போது அவங்க பெர்ஃபெக்ட் ஸ்கில்ஸோட போவாங்க. அது என்ன ஆகும்னா, எக்கனாமிய
குரோத்துக்கு வந்துட்டு புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை இவங்களுக்கு வேலை கிடைக்காம, இவங்களோட ஸ்கில்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு வேலைக்கு எடுக்காம போயிட்டாங்கனாலும் சரி, இல்ல ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்டிவான சொசைட்டியா ஃபார்ம் ஆகலைன்னா சரி, நாளைக்கு இவங்க கவர்மெண்ட்டுக்கு என்னவாயிடுவாங்கன்னா, லயபிலிட்டி சுமை மாரி ஆயிடுவாங்க. இப்போதைக்கு இந்தியாக்கு இவங்க எல்லாரும் அசெட்ஸ். இந்த எனர்ஜி வந்துட்டு வேற எந்த நாடுகிட்டயும் கிடையாது. இந்த எனர்ஜிய நம்ம எவ்வளோத்துக்கு சேனலைஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான், நம்ம இந்தியா எவ்வளோத்துக்கு மூவ் ஆக போகுது அப்படிங்கிறது. ஸோ இந்த பாப்புலேஷன் இஸ் கோயிங் டு ஜாயின் தி ஒர்க் ஃபோர்ஸ். அப்ப எந்த ஒரு ஸ்கில் அண்ட் நாலேஜுமே இல்ல அப்படின்னா அவங்களோட எம்ப்ளாயபிலிட்டியில நிறைய வந்துட்டு என்ன ஆகும்னா ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்ப நம்மளோட ஹையர் எஜுகேஷன் சிஸ்டமை நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஸோ இது இப்ப இல்லைன்னா நீங்க எப்ப பண்ண போறீங்க? திஸ் இஸ் த ரைட் சான்ஸ் ஃபார் டூயிங் அ ரிஃபார்ம். ஏன்னா எல்லா நேரமும் சிஸ்டம்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. ப்ராக்டிக்கல் இதுல இறங்கும் போது தான் வாட் இஸ் த ரியல் கிரவுண்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். The next article is about India, China not to use UAVs at friction points. சரி, இந்த UAVs அப்படிங்கிறது அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ், ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாண வீட்ல எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, இப்ப நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடியது அது மாதிரிதான். சரி, இதை வந்துட்டு பைலட் கண்ட்ரோல்டு அப்படின்னும் சொல்லுவாங்க சிலது. இன்னொன்னு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ப்ரீ ப்ரோக்ராம்டு மிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்ன பைலட் கண்ட்ரோல்னா, கல்யாண வீட்ல எல்லாம் ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பார்ல, அந்த மாதிரி வேற பெரிய ட்ரோன்ஸையும் ஒரு பைலட் ஸ்டேஷன்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ப்ரீ ப்ரோக்ராம்டு மிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம எந்த சேஞ்சஸும் ரொம்ப பெருசா பண்ண முடியாது. ஸோ ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ், மேல பறந்து சர்வைலன்ஸ் பண்றதுக்காக நிறைய இடத்துல யூஸ் பண்ணாங்க. 2 விஷயத்துக்காக ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஒன்னு சர்வைலன்ஸ் பர்பஸ்க்காக, இன்னொன்னு வந்துட்டு they will either arm it with missiles and bombs வச்சு ஏதாச்சும் ஒரு இடத்த வந்துட்டு தாக்கணும் அப்படிங்கிற இடத்துல. எதுக்காக இதை பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவும் சைனாவும் லடாக் ரீஜன்ல there were escalations. இந்த எஸ்கலேஷன்ஸை டீஎஸ்கலேட் பண்ணணும். ரொம்ப பெருசா நேருக்கு நேரா பார்த்துட்டா இன்னும் சண்டை அதிகமாயிடுமோ அப்படிங்கிறதுக்காக சில டீஎஸ்கலேஷன்ஸ் ப்ரோக்ராம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த டீஎஸ்கலேஷன் ப்ரோக்ராம்ல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸை வந்துட்டு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோ ஃபுட் பேட்ரோலிங், காலால நடந்து போய் பெட்ரோல் பண்ண மாட்டாங்க. சில இடத்துல யூஏவிஸ்னால ஃப்ளை பண்ண முடியாது. அந்த இடத்துல என்ன பண்ண முடியாதுன்னா இதை பண்ண முடியாது. எதுக்கு இதெல்லாம் பண்றாங்கன்னா, கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ்க்காக. ஓகே, இவங்க நம்மள தாக்க மாட்டாங்க, இல்ல இவங்க இந்த பவுண்டரி தாண்டி வர மாட்டாங்க அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ்க்காக சிலதை பண்றோம். ஸோ அப்ப இந்த இந்த யூஏவிஸ்னால சர்வைலன்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வைலன்ஸ் பண்ணலாம். ஆனா ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைம் பீரியட் 2 பேரும் கொடுத்து வச்சிருக்காங்க. அதாவது மியூச்சுவலா நம்ம 2 பேரும், சைனாவா இருக்கட்டும் இந்தியாவா இருக்கட்டும், இந்த டைம் பீரியட்ல தான் யூவிஸ் யூஸ் பண்ணி சர்வைலன்ஸ் பண்ணலாம்னு வச்சிருக்காங்க. அந்த டைம் ஸ்கேல்ல மட்டும்தான் என்ன பண்ணும், சர்வைலன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்கானிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு கூட்ஸ் லேண்ட் மூலியமா வரலாம், அதுக்கு நாங்க பர்மிஷன் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப இந்த கூட்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு இந்தியா பார்டருக்குள்ள வந்துடுச்சு. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாகன் அட்டாரி பார்டர்ஸ், கரெக்டா இங்க பஞ்சாப் ரீஜன் கிட்ட இந்த இடத்துல என்ன வருவாங்கன்னா உள்ள வருவாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் கூட்ஸ் ஹேவ் அரைவ்ட் வயா அட்டாரி அண்ட் வாக் பார்டர். கிட்டத்தட்ட 5 கோடி மதிப்புள்ள ஆப்கான் கூட்ஸ் வந்துட்டு இந்த பார்டரை கிராஸ் பண்ணிருக்கு. இது ஆப்கானிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வரலாம், ஆனா இந்தியால இருந்து ஆப்கானிஸ்தான் போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு அது இன்னும் ரெஸ்யூம் பண்ணவே இல்லை. சரி, ஆப்கானிஸ்தானை எதுக்காக பாகிஸ்தான் அலோவ் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு அக்ரிமெண்ட் வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க ஜூலை 15 அன்னைக்கு, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் டிரான்சிட் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனாலதான் இதை அலோவ் பண்ணிருக்காங்க. சரி, அப்ப இந்தியா என்னென்ன மாதிரியான கூட்ஸ் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்றாங்க? இந்தியா ஹஸ் எக்ஸ்போர்ட்டட் வீட் டு ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் நமக்கு என்னென்னலாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ், ஹெர்பல் ஐட்டம்ஸ், ஆல்மண்ட்ஸ், ஃபிக்ஸ், ஆப்ரிகாட், ஸ்பைசஸ், இது எல்லாமே நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் இஸ் கம்ப்ளீட்லி அ டெரைன் ரீஜன். ரொம்ப அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடிய ஏரியாவே ஒரு 4%, 6% தான் இருக்கும். மற்றது எல்லாமே எப்படிதான் இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஹைலி மவுண்டேனியஸ் ரீஜன். ஸோ அதனால அவங்களால பெருசா நம்ம விளைவிக்கிற மாதிரி ரைஸ், வீட் அப்படிங்கிற மாதிரியான கிராப்ஸ் எல்லாம்
விளைவிக்க முடியாது. ஸோ கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் தியரி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நேத்திக்கு செஷன்ல பார்த்து. The next article is Imran Khan rises Kashmir issue and phone call with Sheikh Hasina. சரி, எதுக்காக இந்த மாதிரியான நியூஸஸ்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை சுற்றி என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, யார் யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்க, இந்தியாவோட பாலிசிஸ் எப்படி அலைன் ஆகலாம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆர்டிக்கல். பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் இம்ரான் கான் வந்துட்டு பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனாக்கு வந்துட்டு கால் பண்ணி காஷ்மீர் இஷ்யூ பத்தி பேசியிருக்காரா. ஸோ காஷ்மீர் இஷ்யூ பத்தி பேசினதும் இல்லாம, பிகாஸ் காஷ்மீர் இஷ்யூவை இந்தியா இன்னொரு கண்ட்ரியோட பகிர்ந்துக்கிறத ரொம்ப பெருசா விரும்ப மாட்டேன்றாங்க. ஏன்னா இந்தியா வந்துட்டு பைலேட்ரலா இதை நம்ம வந்துட்டு டீல் பண்ணிக்கலாம், யுனைடெட் நேஷன்ஸ் வர தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல பாகிஸ்தான் என்ன பண்றாங்கன்னா, பங்களாதேஷை கூப்பிட்டு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்துட்டு சரி கிடையாது. ஸோ அப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம உலக நாடுகள்லாம் சேர்ந்து சார்க் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய பீஸை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா ரிசால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இந்த இடத்துல பங்களாதேஷோட பாகிஸ்தான் இஸ் having some kind of relationship. ஏன்னா பங்களாதேஷ்க்கும் பாகிஸ்தானுக்கும் அவ்வளவா ஆகவே ஆகாது. பிளஸ் இந்த இதுல வேற என்னமோ சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம 2 பேரும் bilateral ties வச்சுக்கலாம் based on equality and sovereignty அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்ப ஏன் வந்துட்டு பங்களாதேஷ் இது வந்துட்டு செகண்ட் டைமா வந்துட்டு they are having a phone call. எப்ப வந்துட்டு பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் ஓரளவு ரிஃப்ட் வர ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2019 ஆகஸ்ட்ல ஆனியன் பிரைசஸ்லாம் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஆனியன் பிரைசஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும் போது இந்தியன் கவர்மெண்ட் அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா நமக்கு வந்துட்டு அன்சீசனல் ரெயின்ஃபால் வந்துட்டு கம்ப்ளீட்டா அக்ரிகல்ச்சரை ஸ்டாப் பண்ணிடுச்சு, ஆனியன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் as well as the third largest exporter of ஆனியன்ஸ். எங்க ஜாஸ்தி ஆனியன் விளையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்ல விளையும். ஆனா அந்த தடவை பிரைஸ் ஆஃப் ஆனியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியானதுனால இந்தியா கம்ப்ளீட் பேன் எக்ஸ்போர்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த எக்ஸ்போர்ட்டை ஸ்டாப் பண்ணது யாருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பங்களாதேஷ்க்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம பங்களாதேஷ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிற சிச்சுவேஷன்னால. ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இவங்க அப்ப பங்களாதேஷ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அப்ப இந்தியா கிட்ட இருந்து ஆனியன் வரலையா, அப்ப நம்ம வந்துட்டு மத்த கண்ட்ரீஸ் பாகிஸ்தான் மத்த கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து சப்ளைக்கு வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சு இப்ப பாகிஸ்தான் எதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, காஷ்மீர் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் க்ளோஸ் வாட்ச், நம்ம இந்தியா என்ன சொல்றாங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் இஸ் 24% Rajya Sabha members face criminal cases. Criminalization of politics அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. இது என்ன criminalization of politics அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஓட்டு போட்டு யாரை கொண்டு போய் சட்டசபையில உட்கார வைக்கிறோமோ அவங்களுக்கு மேல கிரிமினல் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா you call it as criminalization of politics அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே ஒரு நெக்ஸஸ் இருக்கும். படத்துல காமிக்கிற மாதிரி தான், சின்ன ஒரு அடிதடி பண்ணிட்டு இருப்பாரு, அப்புறம் வேற யாராச்சும் ஒரு பொலிட்டீஷியனுக்கு அடிதடி பண்ணி கொஞ்ச நாள்ல அவரே என்னவாயிருவாரு, பொலிட்டீஷியன் ஆயிருவாரு அப்படிங்கிற மாதிரியான நம்ம தமிழ்நாட்டு படத்தோட கதைகள் தான் எல்லாமே. ஸோ தட் இஸ் த ரியாலிட்டி. சரியா? ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க ரிப்போர்ட் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ல இப்போதைய டோட்டல் ஸ்ட்ரென்த்ல 233 ராஜ்யசபா மெம்பர்ஸ்ல 229 மெம்பர்ஸை பத்தி கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணி இதுல 54 எம்பிஸ், அதாவது 24% ஆஃப் தி எம்பிஸ்க்கு வந்துட்டு கிரிமினல் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது புதுசா இப்ப எலெக்ட் ஆகி ஜி.கே. வாசன் அவர்லாம் ஓத் எடுத்தார்ல, அவங்களையும் சேர்த்துதான் எல்லார் மேலேயும் வந்துட்டு கிரிமினல் சார்ஜஸ், ஜி.கே. வாசன் மேல கிடையாது, அந்த செட் ஆஃப் பீப்புளையும் இன்க்ளூட் பண்ணி they have criminal charges அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்துட்டு இந்த 24% people are having criminal charges. அதுல 12 பேர் மேல சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ், அதாவது ரேப்பு, மர்டரு, பயமுறுத்துறது, அந்த மாதிரியான கேசஸ் எல்லாமும் கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். இதுல அதாவது ஒரு அபிடவிட்ஸ் கொடுப்பாங்க, எஜுகேஷன் எவ்வளோ, உங்களோட அசட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்கக்கூடியதுல உங்க மேல ஏதாச்சும் கிரிமினல் சார்ஜஸும் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இதுல
பிஜேபியில் 77 எம்எல்ஏஸ் இருக்காங்க. அவங்கள 14 பேர் எஸ் வி ஹேவ் கிரிமினல் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் மெம்பர்ஸ் 40 பேர்ல 8 பேர் மேல கிரிமினல் சார்ஜஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பிளஸ் அசட் இவங்க எல்லாம் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் 1 கோடிக்கு மேலதான் அசட் வச்சிருக்காங்க. 89% ஆஃப் தெம் ஆர் ஹோல்டிங் அசட்ஸ் ஓவர் 1 crore. 90% அதுல யாருன்னா பிஜேபி, 93% வந்துட்டு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ், 100% ஏஐஏடிஎம்கே. ஏஐஏடிஎம்கேல யாரெல்லாம் மெம்பர்ஸா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே 1 crore மேலதான். 69% ஆஃப் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன சொல்லுது, நம்மள யாரு வழி நடத்திட்டு நமக்காக யார் லா வந்துட்டு பாஸ் பண்றாங்களோ அவங்க மேல இந்த மாதிரியான கிரிமினல் சார்ஜஸ் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்குது அப்படிங்கறத பத்தி ஒரு ஃபேக்ட் ஓரியன்டட் கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு the last one, e-platform must be sensitive to defense and private concerns அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரத்துல வந்துட்டு இந்தியா will have a data protection law அப்படின்னு. இது வரைக்கும் நம்மள இருந்து எடுக்கக்கூடிய நம்மளோட பேரு, நம்ம எங்க இருக்கிறோம், ஏன்னா கூகுள்ல எப்ப பாரு நம்ம லொகேஷன் ஆன் பண்ணி வச்சிருப்போம், ஸ்விக்கிக்கு போடுறது, நம்ம என்ன மாதிரி ப்ரௌஸ் பண்றோம் எல்லாமே வெளியில வந்து நிக்குது இல்ல. ஸோ நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் சேஃபா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம நாட்டிலையும் டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கான லாவும் கிடையாது. அப்ப எந்த ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் இது வரைக்கும் அவங்க எடுக்கக்கூடிய டேட்டாஸ்க்கு அக்கௌண்டபிளா இல்ல. சோ இப்போதைக்கு எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸும் நம்ம கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய டேட்டாஸுக்கு பத்திரமா ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். எதுவும் எங்கேயும் லீக் வரக்கூடாது, உங்களோட பிரைவசி வந்துட்டு ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா இது இந்தியாவோட சாவரனிட்டி அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் நீட் டு பி ரெஸ்பான்சிவ், அக்கௌண்டபிளா இருக்கணும், சென்சிட்டிவா இருக்கணும் டு தி கன்சர்ன்ஸ் ஆஃப் சாவரின் நேஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் சேஃப்டி, டிஃபென்ஸ் அண்ட் பிரைவசி செக்டர், டேட்டா பிரைவசி இஸ் கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி மினிஸ்டர் ரவிசங்கர் பிரசாத் சொல்லியிருக்காரு. ஸோ அப்ப இதெல்லாம் சேஃபா இருக்கணும்னா இந்தியா இன்னும் கூடிய விரைவில் டேட்டா ப்ரொடெக்ஷன் லா அப்படின்னு ஒன்று கொண்டு வருவாங்க. இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் லானால 2 பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஒன்னு, உங்களோட டேட்டாஸ் எல்லாமே பிரைவேட், உங்களோட பிரைவசியோட டேட்டா பிரைவசி கன்சர்ன்ஸ் எல்லாத்தையும் நாங்க வந்துட்டு எடுத்து அதை சரி பண்ற மாதிரி இருக்கும் இந்த லா. பிளஸ் டேட்டாஸ் வந்துட்டு எதுக்கு அவைலபிளா இருக்கிற மாதிரி பார்த்துப்போம்னா இன்னோவேஷனும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்கிற மாதிரி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா we need to acknowledge that digital economy must go in hand with data economy. 2 வார்த்தை இருக்கு. ஒன்னு டிஜிட்டலைசேஷன், இன்னொன்னு டிஜிட்டைசேஷன். ரெண்டுமே வேற வேற. டிஜிட்டலைசேஷன், டிஜிட்டைசேஷன். ஆனா ரெண்டுமே ஒரே மாதிரியே எப்படி இருக்கும்னா ப்ரொனன்ஸ் ஆகும். டிஜிட்டைசேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே பேப்பர்ல இருக்கிறத நம்ம கம்ப்யூட்டர்ல என்ட்ரி பண்றோம்ல, அதாவது டேட்டாஸை கம்ப்யூட்டருக்குள்ள கொடுக்குறோம்ல, யூ கால் இட் அஸ் டிஜிட்டைசேஷன். டிஜிட்டலைசேஷன்னா இந்த டேட்டாஸ் மூலியமா நாங்க என்னென்னலாம் பண்ண போறோம். ஸோ அப்ப இந்த டேட்டா எக்கனாமி, so data is important component in order to accelerate the digitalization economy. So digitalized kind of economy வரணும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன நடக்கணும், டிஜிட்டைசேஷன் நடக்கணும். அப்ப இப்ப டேட்டா கலெக்ஷனே எப்படி ஆக ஆரம்பிச்சிச்சு, டிஜிட்டைசேஷனா மாற ஆரம்பிச்சிருச்சு. சோ அப்ப பிளஸ் வேற எதை பத்தியும் பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டேட்டா must belong to the sovereign nation concerned. அதாவது இங்க இருந்து டேட்டா எடுக்கிறீங்கன்னா இந்த டேட்டா எதுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், இந்தியன் பவுண்டரிக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். இந்தியன் பவுண்டரியை விட்டு வெளியில எல்லாம் தாண்டி போக ஆரம்பிக்கும் போது யாருக்கு அது பிரச்சனையாயிடுது, நம்மளோட டேட்டாஸ் வெளியில போகுது, இது நம்மளோட பிரைவசியை அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த இடத்துல எதை பத்தியும் பேசியிருக்காங்கன்னா டேட்டா லோக்கலைசேஷன் பத்தியும் பேசியிருக்காங்க. நேற்றுக்கு விட்டு டேட்டா லோக்கலைசேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் என்னோட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இதோட ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்தி ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. அதாவது எப்படி அவங்க கிட்ட இன்டர்நெட் ஆக்சஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. அந்த இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லாததுனால அவங்களுக்கு இப்போதைய பேண்டமிக் சிச்சுவேஷன்ல பிசினஸ் ரன் பண்றதா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், ஆன்லைன்ல இந்த மெடிசின்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாத சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கு. a very easy article. அது வந்துட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு ரிவைஸ் மாதிரி என்ன மாதிரியான சிச்சுவேஷன் ஒரு, ஏன்னா இந்த டெக்னாலஜி தான் இப்போதைக்கு ஒரு ஈக்குவலைசேஷன் கொண்டு வருது அப்படின்னு என்ன பிலீவ் பண்றாங்க. ஏன்னா ஆன்லைன்ல வந்துட்டு பேங்க்ல போய் டிரான்சாக்ஷன் பண்றோம், ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போடுறோம் அப்படிங்கும் போது எல்லாருக்கும் அது ஒரே மாதிரி, திஸ் இஸ் கிவிங் அன் ஈக்குவலைசேஷன். ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒருத்தருக்கு வந்துட்டு நாங்க நெட் ஸ்பீடையே, பிகாஸ் இந்த ஆர்டிகல் 370 ஸ்கிராப் பண்ணதுக்கு அப்புறமாட்டி
கம்ப்ளீட்டா 4G வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பேன் பண்ணிட்டாங்க. நிறைய கேசஸ் போட்டதுக்கு அப்புறமாட்டி தான் 2G சர்வீசஸ் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல எவ்ரிதிங் இஸ் டிபெண்டன்ட் ஆன் தி இன்டர்நெட் சர்வீஸ் அப்படிங்கிற போது, அப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் பீப்புளுக்கு இப்போதைய அடிப்படை தேவையா இருக்கக்கூடிய இன்டர்நெட்டே என்ன இல்லாம இருந்துட்டு இருக்கு. பிகாஸ் நியூஸ்ல வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஆன்லைன் எஜுகேஷன் கிளாஸஸ்க்கு அவங்க ஆக்சசிபிள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. See, when you are prohibiting access to the basic need அப்படின்னா you are literally curtailing the fundamental rights. ஒருத்தரோட ரைட் டு லைஃப் இப்போதைக்கு எதை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னா டெக்னாலஜி. the economy is moving towards technology. அப்ப அந்த ரைட்டை கொடுக்காது அப்படிங்கிற இடத்துல அந்த ஆர்டிக்கல் வந்துட்டு எதை பத்தி எழுதியிருக்காங்கன்னா இதை பத்தி எழுதியிருக்காங்க. ஒரு ரீட் மாதிரி விட்டீங்கன்னா என்ன மாதிரி சிச்சுவேஷன் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு அப்படின்னு you could understand better. So இதுதான் இன்னையோட இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். If you like my video, like, share and subscribe to my channel. Thank you.